ஹாய் காய்ஸ். அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லைக் ஜஸ்ட்டு வந்து ரன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லைக் பேக் அண்ட் இது ரன்னிங் இன் இன்டெலிஜே, ஃப்ரண்ட் அண்ட் வந்து விஎஸ் கோடில் ரியாக்ட் ஜேஎஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்டாக இருக்கும். லைக் ஓப்பன் சோர்ஸ், லைக் திஸ் பேஜ் மட்டும்தான் ஓப்பன் சோர்ஸ். அடுத்து நான் லாகின் பண்ணோம்னா இன்னும் மெனி பேஜஸ் ஆர் தேர். ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கு. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, ஜேடபிலிட்டி வித் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ரிங் பூட்டு பேக் எண்டில், அப்புறம் ரியாக்ட் ஜேஸ் ஃப்ரண்ட் எண்டில். அவ்வளோதான். போஸ்ட் கிரஸ்கியூல் இதுக்கு டேட்டா பேஸுக்கு அவ்வளோ. வேறு என்ன, அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரையுமே. தென் ஹியர் திஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் வியூ. ஏற்கனவே சொல்லிட்டேன். லைட் மோட் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்டிமைஸாகவும் இருக்கும். ஓகே, அண்டு லாகின் செக்ஷனுக்கு போகணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்மின் வியூக்கு போய் பார்ப்போம். எஸ், அட்மின் வியூ இப்படி தான் இருக்கும். லைக் அட்மின் டேஷ்போர்டு. அட்மின் டேஷ்போர்டு எதுக்குன்னா, லைக் இப்போ வந்து ஸோ ஒரு ஒரு படை இருக்காங்க, லைக் சோல்ஜர்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு ஹெட்டாக இருப்பார் ஒருத்தர். அட்மின் வந்து ஹெட்டு, அட்மின் யூஸரை வந்து ஹெட்டு கொடுத்துடலாம். அது கீழே இருக்கவங்க தான் சோல்ஜர்ஸ். ஓகேவா? இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிக்கிறது வந்து அட்மினுக்கு தெரியும். இங்கே ஆல் சேட்ஸ் இருக்கு பாருங்க, சோல்ஜர்ஸ் என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு. அதே மாதிரி சேட், லைக் இது வந்து ஐடி வச்சும் சர்ச் பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம். ப்ரைவேட் சேட்டும் பண்ணலாம். லைக் என்னென்னா டாடாவும் ராமும் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு இந்த ப்ரைவேட் சேட்டில் பார்க்கலாம். நான் காட்டுறேன். இது எல்லாமே அவங்க 2 பேரும் பேசிக்கணும். சேட்ஸ் மாதிரி குறிப்பிட்ட எதுவும் சர்ச் பண்ணலாம். அண்ட் டெலீட்டும் பண்ணலாம். அண்ட் தென் ரிஜிஸ்டரும் பண்ணலாம். அப்புறம் வந்து ரிஜிஸ்டருக்கு உண்டான ரைட்ஸ் ஒன்லி அட்மினுக்கு மட்டும்தான் இருக்குது, சோல்ஜருக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு புது சோல்ஜர் ஜாயின் பண்ணுறாருன்னா லைக் அட்மின்ட்டு தான் போய் கேட்கணும். ஹெட்டுக்கிட்ட தான் அனுமதி வாங்கிட்டு தான் நான் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹெட்டுக்கிட்ட சொல்லி அவராக தான் ஜாயின் பண்ணி விடணும். அதனால் அசஸை இங்கே கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்புறம் தட்ஸ் ஆல். வேறு இன்னும் உள்ள இதில் அவ்வளோதான். சேட்ஸ் பார்க்கலாம். ஆல் சேட்ஸு, சேட் பை ஐடி எப்படின்னா, இப்போ கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஆட்டோ காட்டும். அவ்வளோதான். டெலீட் பண்ணலாம். க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் வி கோ டு த வெப்பன் மேனேஜர். இது எல்லாமே க்ரெட் ஆப்ரேஷன். எப்படின்னா, இது எல்லாமே கிரியேட்டுங்கிறது ஆட் வெப்பன், கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட். அவ்வளோதான். லைக் ரீடுனா இது எல்லாமே ரீட் ஆகிட்டு தான் இருக்குண்ணா. கெட் மேப்பிங்கில் தானே இது எல்லாமே வரும், அதனால் அப்படி சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே ஒர்க் ஆகும் டைமில் ஒர்க் பண்ணுறது, ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கு. பட் ஸ்டில் ஐ வில் ஒர்க் இன் திஸ். உங்களுக்கு வேணால் ஒரு சந்தேகமாக இருந்துச்சுன்னா, நான் கோடை வந்து கிட்டில் புஷ் பண்ணியிருக்கேன். அந்த கோடோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அது ரன் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். லைக் ஃப்ரண்ட் எண்டில் நோடு பேக்கேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு பேக் எண்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றணும். நீங்கள் ரிசோர்ஸில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் போஸ்ட்கிரேவி வச்சுருக்கீங்கன்னா போஸ்ட்கிரேவி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை மைஎஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறீங்கன்னா மைஎஸ்கியூஎல் வச்சு இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. மீன்ஸ் அந்த மைஎஸ்கியூஎல்லாம் வேறு இதாக இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட்டு வேறு போர்ட் நம்பராக இருக்கும். ஸோ அதை பார்த்து அப்புறம் டேட்டா பேஸ் நேமு, அப்புறம் யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாமே கரெக்டாக போட்டுடணும். டைலெக்ட்டும் டிரைவரோட இதுவும் மாற்றி தான் இருக்கும் மைஎஸ்கியூஎல்ல.
அந்த மாதிரி கரெக்டாக இதெல்லாம் மாற்றிட்டு முக்கியம் வந்து அப்புறம் பாம் டாட் எக்ஸாம்பிளில் நீங்கள் மாற்றணும், ஓவர் ரைட் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் போஸ்ட் கிரிட் யூஸ் பண்ணாமல் வேறு மைஎஸ்கியூலோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களோ டிபெண்டன்சி மாற்றணும். அது இங்கே போஸ்ட் இதை இதை ரீப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை போட்டுடணும். இதை எடுத்துகிட்டு போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஓவர் ரைட் பண்ணுறது மிச்சபடி எல்லாமே செட்டப்லாம் ஆல்ரெடி இங்கேருந்து இருக்குது. அப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் மேவன் இருக்கான்னு பாருங்கள். லைக் நீங்கள் விஎஸ் கோடில் இது யூஸ் பண்ணீங்கன்னா மேவன் தேவைப்படும். ஸோ அதனால் அதை சொல்கிறேன் நான். அது இருக்கான்னு பார்த்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டாக்காக நீங்கள் ரன் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்டில் என்னென்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு நோட் பேக்கேஜ் மாடியூல் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நீங்கள் க்ளோன் பண்ணையில் இதுகள்லாம் மட்டும்தான் இருக்கும், இந்த நோடு இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நேவிகேட் பண்ணிடுங்க செக்யூர்டு செக்யூர் ஃப்ரண்ட் எண்டுன்னு அந்த 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 ஃபோல்டரில் நேவிகேட் பண்ணிவிட்டு டெர்மினலை என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுங்க. அதுக்கு என்பிஎம் இன்ஸ்டால்னால் ஃபஸ்ட்டு உங்கள் இதில் இருக்கணும். லைக் இது வந்து ப்ராஜெக்ட்குள்ளே இந்த மாடியூல் கிடைக்குது, அதுக்கு முன்னாடியே உங்கள் சிஸ்டத்தில் இருக்கணும். அதனால தான் வரும், அப்புறம் தான் வரும். என்னோட நோடு மாடியூலோட இது பழசு தான் நினைக்கிறேன். நான் காட்டுறேன் என்னோட வெர்ஷனை. ஆ 10 தான் நோடு என்பிஎம். அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் லேட்டஸ்ட் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாச்சு இன்ஸ்டால் பண்ணி, அதனால அப்படி இருக்குது. ஒரு வேளை இங்கே லேட்டஸ்ட் கணக்கு இன்ஸ்டால் பண்ணி சப்போர்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கூட. அப்போ நல்லா ஒர்க் ஆகும் கரெக்டாக. அவ்வளோதான். வேறு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்களாக ஒர்க் பண்ணணுன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே. அடுத்து பின்னாடி வந்தோம்னா டேஷ்போர்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அதாவது நீங்கள் வந்து ஒரு லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணால் ஒரு டோக்கன் வந்து க்ரியேட் ஆகும் பேக்கெண்டில். அதனால தான் ஜேடபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அங்கே ஒரு டோக்கன் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டோக்கன் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும். அந்த ஃப்ரண்ட் எண்டு வந்து வாங்கி வைக்கணும் அந்த டோக்கனை. ஏன்னா அடுத்த எவ்ரி ரெக்வஸ்ட்டாக இருந்தாலும் அந்த டோக்கன் கொண்டு போய் காட்டினா தான் அந்த சர்வர் வந்து அலோவ் பண்ணும். பேக்கெண்ட் சர்வர் வந்து அலோவ் பண்ணும். உனக்கு சரி, உனக்கு இது வேணுமா எடுத்துறேன் அப்படின்னு எடுத்துரும். அந்த டோக்கன் இதுதான். இது வந்து ஃப்ரண்ட் எண்டில் லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ எல்லாம் நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோமோ அப்போ எல்லாம் இந்த டோக்கனையும் சேர்த்து தான் கொடுக்கணும் அந்த ஹெட்டர்ஸில். அது கொடுத்தா தான் அது வேலிடேட் பண்ணி ஓகே நீ நீ தகுதியற்றவன், தகுதி உள்ளவன், தகுதியற்றவன் பார்த்து பிரிக்கும். இப்போ அது 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 வந்து 2 மூலயமா நடக்குது. லைக் 2 நமக்கு பெனிஃபிட். லைக் அதில் வந்து டேட்டாஸையும் வச்சு ஃபெச் பண்ணி போடலாம். லைக் அதை வச்சு நம்ம வந்து யார் யூஸர்லாம் ஈஸியாக தெரியும். அதை வச்சு டீகோட் பண்ணி டீகோட் ஜேடபிலிட்டி டீகோடு வந்து ஃப்ரண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து கொடுக்கையிலேயே வந்து ஒரு டோக்கனாக தான் கொடுக்கும். அதை வச்சு தான் யூஸர் என்ன யூஸர்னு கண்டுபிடிக்கணும்னா அதை டீகோட் பண்ணி தான். லைக் நான் வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணணுன்னா காட்டுறேன். செக்யூரிட்டி ஜேடபிலிட்டி டோக்கன் ஜென்ரேட் டோக்கன் இருக்குங்களா, இதுதான் க்ரியேட் பண்ணுது. இங்கே ரோலும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளைம்ஸில் ரோலு, அப்புறம் வந்து ரோல் டாட் கெட் ரோல், இதெல்லாம் சம்திங். அப்புறம் சப்ஜெக்ட்டுங்கிறது தான் யூசர் நேமை வந்து கொடுக்குறோம் இதில். இது எல்லாமே ஒரு க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் வச்சு தான் ஒன்று க்ரியேட் பண்ணுது. அதை டீகோட் பண்ணோம்னா இதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் அங்கே டீகோட் பண்ணி எடுக்கிறோம் இந்த டேட்டாஸ் எல்லாம். அதனால தான் ஃப்ரண்ட் எண்டில் டீகோட் யூஸ் பண்ணுறோம். இது அப்படியே மொட்டையாக அப்படியே இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் மொட்டையாக வந்துச்சுன்னா இடையிலேயே ஹேக்கர்ஸ் வந்து பிடிச்சி அப்படியே ஜம்முன்னு எடுத்துக்குவாங்க, பார்த்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு டோக்கன் மூலிமா வச்சுக்கிட்டோம்னா லைக் அதே மாதிரி டீகோட் ஹேக்கர்ஸ்கிட்ட இது கிடச்சிருச்சுன்னா டீகோட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதில வந்து டீகோட் பண்ணுறதுக்கு எப்படியோ சம்திங் டைம் ஆகும் இவங்க எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. லைக் அதனால தான் நான் வந்து பேக்கெண்டில் வந்து 30 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸ்லேயோ அந்த இந்த டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். லைக் ஐ வில் see that. நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்ல, அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். திருப்பி அந்த டோக்கனை வச்சு நீங்கள் கொண்டு போய் அசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீ உன்னை பார்க்க விட முடியாது அப்படின்னு விட்டுரும். அப்போ மறுபடியும் நம்ம பண்ணணும்னா லாகின் பண்ணோம்னா மறுபடியும் நம்மளால போக முடியும். அதனால தான் ரொம்ப செக்யூராக இருக்குது ஜேடபிள்யூடியுமே. ஸோ அதனால தான் ஜேடபிள்யூடியில் இதுதான் ஒர்க் ஆகுது, இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து நான் காட்டுறேன், என்ன பாருங்க. அப்ளிகேஷனில் டோக்கன் இருக்கா? நான் இப்போ லாக் அவுட் கொடுத்தேன்னா போயிடும் ஃபுல்லாக அந்த டோக்கன் எல்லாமே. லாக் அவுட் கொடுத்துட்டா திருப்பி லாகின் பண்ணும்போது லாகின் பாஸ்வேர்டு அண்டு யூசர் நேம் கொடுத்தா தான் லாகின் ஆகும். இப்போ வந்து நான் அட்மின் யூசர் நேம் கொடுக்குங்காட்டி அட்மினுக்கு போய் இப்போ நான் வந்துட்டு சோல்ஜர் யூசர் நேம் கொடுக்குறேன். நேராக இதுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ சோல்ஜர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் எரர் வராது. எரர்லாம் வந்துச்சு, இதெல்லாம் டீபக் பண்ணது. ஓகே, வெயிட் பண்ணிடலாம். இப்பயும் இருக்கும். இப்பயும் அட்மின் மட்டும்தான் அப்படி இருக்கும்னு கிடையாது. லைக் அட்மினுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணி தரோம். இந்த மாதிரி சோல்ஜருக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணி தரோம். எவ்ரி ரெக்வஸ்ட் இப்போ இந்த நீங்கள் லாகின் பண்ணையில் அந்த அந்த டோக்கன் வாங்கி வச்சுக்கும். இப்போ வந்து அடுத்து என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அந்த டோக்கன் மூலயமா தான் கொண்டு போய் காட்டி எனக்கு இது எடுத்தாங்கிறது. இப்போ வந்துட்டு அடுத்து வந்து இப்போ வெப் சாக்கெட்டுக்கு போகலாம். லைக் இப்போ வரையும் ஹெச்டிடிபியில் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ வரையும். இப்போ ஐ எம் கிளிக் த மைக் மீன்ஸ் தேர் பாருங்கள், சி தேர் பாருங்கள், சாக்கெட் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு போடுது. லைக் ஆத்தென்டிகேஷன் சர்வர் பேரர் இதாவது ஒரு டனல் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. சாக்கெட் வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் உள்ளே போனோன்னே கனெக்ட் ஆயிடுச்சு இது வந்துட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு விஷயம் இருக்குது. சப்ஸ்கிரைபுங்கிறது கிளைண்ட் சைடு. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா அதாவது இப்போ இந்த மைக்கு கிட்ட நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ போடுற மெசேஜ் எல்லாமே மைக்குக்கு தான் போய் சேரும். அந்த அந்த விஷயந்தான் சப்ஸ்கிரைப்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி சேட் பண்ணிக்கலாம். நான் வந்து லேட்டராக வந்து 2 டிஸ்பிளே ஸ்ப்ளிட் பண்ணி நான் மெசேஜ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், மிச்சபடி வேறு என்ன இருக்குது, இப்போயே நான் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்கா? இதில் வந்து என்ன யூஸ் பண்ணோம்? டாடாவை யூஸ் பண்ணோம். இதில் வந்து போர்ட் நம்பரு இது பண்ணிட்டேன். இது இருக்கா? இயர் இது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த டோக்கன் எப்படி வந்துச்சுன்னா லைக் இங்கேருந்து எடுத்துகிட்டு போட்டேன், அதனால தான் அப்படி வந்துச்சு. ஒரே இதனால ஒரே ஜிமெயில்னால. நம்ம வேணும்னா இதை டெலீட் பண்ணோம்னா ஒன்றும் கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. லாகின் பண்ணோம்னா மறுபடியும் கிடைக்கும். இதை டெலீட் பண்ணாமலும் லாகின் பண்ணோம்னா ஓவர் ரைட் ஆயிரும் அப்படியே. நம்ம எதுக்கு லாகின் பண்ணுறோமோ அதுக்கு ஓவர் ரைட் ஆயிரும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன், ராமுக்கு லாகின் பண்ணுறேன். சாரி, ஆர் டாட் what is that? ராம், இதில் வந்து நான் டாட்டா தானே யூஸ் பண்ணேன். எஸ், இப்போ உள்ள போய் இப்போ வந்துட்டு ராம், இப்போ வந்து நம்ம டாடாவுக்கு போவோம். இவர் வந்து ராமுக்கு போகிறாரு. டாடாவது
ஹியர் வாட் இஸ் ஓ! இதே தான்டா எனக்கு ஓ! இது வந்து ஒரே மெயில்ல பண்ணங்காட்டி ஒரே இதா மாறிருது. ஸோ, இத அப்படியே வச்சுட்டு நான் வந்து இன்னொரு லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே. இங்க வச்சு இது டாடாவா? இது ராம்ல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க ராமே இல்ல பாருங்க. வேணும்னா ஃபிட் பண்ணி பார்த்தா கன்சோல் லாக்ல போட்டிருப்பேன். டாடாவ வந்து இப்ப போடுவோம். பண்றோம். இப்போ வந்து இப்போ என்ன லைக் இப்போ வந்து ராம் ஓ! இதுதான் கரெக்ட். ஓகேவா? பாருங்க இப்ப கரெக்ட்டா இருக்கு. லைட்டா கன்ஃப்யூஷன் சின்ன கன்ஃப்யூஷன் தான். போட்டு ஒளட்டுறேன்னு நெனைக்கிறேன். அ இப்ப வந்து நான் ரிப்ளை பண்றேன். அதாவது டாடா ரிப்ளை பண்றேன். இது டாடா நீங்க பாருங்க, நான் இப்ப இந்த மவுஸ் ஹோவர் பண்ற மவுஸ் இப்ப பண்றது வந்து டாடா. இது டாடாவோட சேட். இது ராமோட சேட். இப்போ வந்து டாடா தான் ராமுக்கு வந்து அனுப்புறாரு. நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. டாடா. நான் இப்போ இது பண்றது இப்ப நான் சேட் பண்றது டாடா. லைக் நான் டைப் பண்றது. குடுத்தோம்னா ராமுக்கு போகுது. ஏன் இப்படி போட்டிருக்குன்னா, டாடாவுக்கு அனுப்புன்னு அர்த்தம். இது ராமுக்கு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நாம என்ன அனுப்புனா இங்க வந்துருது. ஓகேவா? இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டா இருக்கும். லைக் வெப் சாக்கெட்ல இப்ப ரியல் டைம்ல நெறைய இருக்குங்க வெப் சாக்கெட்ல. லைவ் மெசேஜ் எல்லாமே வெப் சாக்கெட் மூலியமா தான் நடக்குது. லைவ் அப்டேட் லைக் ஐபிஎல்ல லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்ப்பீங்கள்ல. அம் குரோம்ல லைக் இப்போ வந்து என்ன இதில் போயிட்டுருக்கு, இப்போ என்ன ஸ்கோரு அப்படின்னு பார்க்குறோம்ல லைவ் அப்டேட்ஸ். அது எல்லாமே வெப் சாக்கெட் மூலயமா தான் நடக்கு. ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான். வேற ஒரு விஷயமும் இல்லை இந்த அப்ளிகேஷனில். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட இது கோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு GitHubஓட ரெபாசிட்ரி அனுப்புகிறேன் நான். ரெபாசிட்ரி லிங்க்கை காட்டுறேன் நான். 5 அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து லைக் செக்யூர் சேட் அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்டாக். திஸ் இஸ் த நான் சொன்னது. போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்குது. லைக் போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து லைவில் இருக்குது. காட்டுறேன். இதெல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோ தான். இது இது வந்து பாருங்கள், நீங்கள் வேணால் லோக்கல் ஹோஸ்ட்டில் வரல பாருங்கள். நெட்லிஃபை ஆப் ஹோம். நெட்லிஃபை மூலயமா நான் ஹோஸ்ட் பண்ணது. நெட்லிஃபைல பேக் அண்டை ஹோஸ்ட் பண்ண முடியும் சொன்னால் முடியாது. ஃப்ரண்ட் அண்டு வேணால் பண்ணலாம். ஃப்ரீ சோர்ஸு. பேக் அண்டை ஹோஸ்ட் பண்ண முடியாது. பேக் அண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கியான்னு கேட்டால் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராஜெக்ட்லனா காட்டுறேன் பாருங்க. லைக் இந்த 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 ப்ராஜெக்டை வந்து நான் பேக் எண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ லைவில் இல்லை. அதில் தான் வந்து ஏடபிள்யூஸில் காசு போட்டாங்களே. டக்குன்னு எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டேன். அவ்வளோதான். இன்னியெல்லாம் சாமி வரவே இல்லை சாமின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு கொடுத்து அவங்களும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ டயர் கொடுத்தாங்க. பட் ஆனால் அது தெரியாததெல்லாம் இசிஎஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் போல். அதனால் அதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க 800 என்னமோ. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு ஒரு ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு கொடுங்காட்டி அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆஃப் பண்ணியுமே
1 மாசத்துக்கு அப்புறம் ரூ. 50 ரூ. 60 போட்டிருந்தாங்க மறுபடியும் சார்ஜ். அது எங்கெங்க ஆன் ஆயிருக்குன்னே தெரியலைங்க எனக்கு. போய் அப்புறம் ஆஃப் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் வந்து நெட்வொர்க்கிங் தேவைப்படுதுங்க. லினக்ஸ் லினக்ஸ் கம் டு லினக்ஸ். லினக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லினக்ஸும் வந்து நான் யார்ட்ட கத்துக்கிட்டேன்னா, டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்னு ஒருத்தர் இருக்காரு. கௌதம். ஆ நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட இதுவும் குடுக்குறேன். வீடியோவோட லிங்க்கும். லினக்ஸ் இது எல்லாம் இந்த 3மே அவர் தான் சொல்லி தந்திருப்பாரு. அந்த ஒரே வீடியோல. லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. புட்டினா என்ன? புட்டினா எதுக்கு கனெக்ட் பண்றோம்? அண்டு டபிள்யூ வின்ஸ் வின்எஸ்சிபி இத இது எல்லாமே வந்து ரெஸ்யூமேலயே போடலாம். ரொம்ப கரெக்டானது. லைக் ஒரு தூக்கி குடுக்கும் ரெஸ்யூமேல அப்படின்னு அவர் சொல்லி தான் நானும் போர்ட்ஃபோலியோலயும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜேடபிள்யூடி வெப் சாக்கெட் எல்லாமே வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாமே ஏற்கனவே இருந்தேன். அதனால ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தேன். போஸ்ட்மேன்லாம் வந்துட்டு ஏபிஐ டெஸ்டர் டூலு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை இதில். இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட் படிக்கும்போது ரெட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பார்த்தேன். லைக் ரெஸ்ட் ஏபிஐ எப்படி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஆப்பு, ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன், ரியாக்ட் ஜேஎஸ் ப்ளஸ் ஸ்ப்ரிங் பூட். இது என்னன்னா இ-காமர்ஸ், இது மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி. சரி, கிட்ஹப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் see in the next video. Okay.